நம்ம சென்னையில் ஜாப் தேடுற யூத்ஸுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு ரொம்ப பெரிய க்ரைம் கேஸ் தாங்க அது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் தாய்லாண்டில் வேலை, சேலரி ரொம்ப அதிகம், ஃபுட்டு ப்ளஸ் ரூம் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு நிறைய ஆடு போடுவாங்க. நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, காசு ரொம்பவே கம்மியாக செலவு பண்ணி நம்ம வெளிநாடு போகிறோம், சம்பாரித்து நம்ம கடன்லாம் அடைக்கலாம் நம்பி போய் அந்த ஸ்கேமில் மாட்டிப்பாங்க. அவங்கள சென்னையில் மீட் பண்ணி ஃப்ளைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதுவுமே ரொம்ப ஸ்பீடாக. ஆனால் பேங்காக்கோ தாய்லாண்டுன்னு சொல்லிட்டு மியான்மர் பார்டருக்கு எடுத்துகிட்டு போய் அடைச்சி வைப்பாங்க. ஒரு கால் சென்டரில் அவங்கள உட்கார வச்சு ஸ்கேம் பண்ண வைப்பாங்க. டே அண்ட் நைட் ஆன்லைன் ஃப்ராடு செய்ய வைப்பாங்க. தப்பிக்க முடியாது, மொபைல் இல்லை, அடிக்கவும் மிரட்டவும் செய்வாங்க. வீட்டுக்கு போனோன்னா பெரிய அமௌண்ட்டு கேட்பாங்க. தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் முக்கியமான ஏஜெண்ட்டை பிடிச்சிருக்காங்க. அவர் தான் இங்கிருந்து யூத்களை கடத்தி அந்த நெட்வொர்க்கு கொடுத்தவர். இந்த ஸ்கேமில் இருந்து 25 பேருக்கும் மேலே ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னுமே விக்டிம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜாபை சர்ச் பண்ணும்போது இந்த 4 விஷயங்களை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்க. டூ மச் சேலரி ஃபார் ஈஸி ஜாப்னாலே ஸ்கேம் தான். ஆஃபீஸ் அட்ரஸு, கம்பெனி ஐடி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுங்கள். பாஸ்போர்ட்டு, ஆதார் ஃபோட்டோ இந்த மாதிரி யாரையாச்சும் ஆன்லைனில் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் மூலியமாக போகிறீங்க, எந்த ஆடை பார்த்துட்டு போனீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஜாப் அப்ராடுன்னு இருக்க ஆசை எல்லாமே சரிதான், ஆனால் உங்கள் லைஃபையே கேம்பிள் பண்ணாதீங்க.